ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, ஜெயிலில் இருக்க நம்ம நந்தினியை பார்க்குறதுக்காக நம்ம சூர்யா, அதுக்கப்புறம் சூர்யாவோட நந்தினியோட அம்மாச்சி எல்லாருமே வந்து நந்தினியை பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே எப்படி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, நந்தினி வந்து ஜெயிலில் இருக்காங்களே, இப்போ இவங்க எல்லாரும் வந்து நந்தினியை கூட்டிகிட்டு வரக்கு தான் வராங்க. ஸோ நந்தினி விடுதலை பண்ணுவாங்களா மாட்டாங்களா, கூடவே வக்கீலும் வராங்க, அருணாசலை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஓவரால் கண்டென்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சூர்யாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு. நந்தினியை வந்து ஜெயிலுக்கு வேற ஒரு இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது தெரிஞ்ச நம்ம சூர்யா வந்து நந்தினியை பார்க்குறதுக்காக அவர் மட்டும் போகாமல் வீட்டுக்கு போகிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்போ தான் வந்து நந்தினியோட ஃபேமிலியவே வந்துட்டு கூப்பிட்றாரு. கொஞ்சம் எல்லோரும் வாங்க, அம்மாச்சி, ரஞ்சிதா, புனிதா எல்லோரும் கொஞ்சம் வாங்க அப்படின்னு. அதோட தான் நந்தினியோட அப்பா சொல்லுங்கய்யா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நந்தினியை கூப்பிட்றதுக்காக போயிருந்தேன். அவங்க நந்தினியை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. நம்ம போய் நந்தினியை வெளியே எடுக்க தான் போகிறோம். அதனால் நான் மட்டும் போனால் சரியாக இருக்காது இல்லையா, அதனால் நீங்கள் எல்லாருமே வாங்க, நம்ம எல்லாரும் நந்தினியை போய் வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, நந்தினியை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நந்தினியோட அம்மாச்சி வந்து ரொம்பவே பயந்துட்டாங்க. என்னையா சொல்கிறீங்க, அப்போ நந்தினி நீங்கள் கூட்டிகிட்டு வரலையா, அப்போ நந்தினி வந்து ஜெயிலில் வச்சுட்டாங்களா, அப்போ நந்தினியை இனிமே தான் நம்ம கஷ்டப்பட்டு வெளியே எடுக்கணுமா, என்னையா சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப மனசுக்கு பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அம்மாச்சி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம நந்தினியை எப்படியாச்சும் வெளியே எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. இல்லையா, எனக்கு ரொம்ப மனசுக்கு பயமாகவும் படபடப்பாகவும் இருக்குது, எப்படியா நந்தினியை நம்ம வெளியே எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, நீங்கள் எல்லோரும் கிளம்பிடுங்க, நம்ம இப்போ நந்தினியை பார்க்குறக்காக தான் போகிறோம் அப்படின்னு. சரியா நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா, புனிதா, நந்தினி அம்மாச்சி, நந்தினி அப்பா 4 பேரும் வந்துட்டு பக்காவாக கிளம்பி வந்துட்டு ரெடி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சூர்யா அருணாச்சலத்தை மீட் பண்ணி பேசுகிறாங்க. டாடி கொஞ்சம் வெளியே வாங்க டாடி அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அருணாச்சலையும் சுந்தரவழி கூட இருக்காங்களா. உடனே சுந்தரவழி, இவனுக்கு இப்போ என்ன வந்துச்சு, அவன் பொண்டாட்டி ஜெயிலில் இருக்குன்னு சொன்னோடனே அப்படியே பொத்துக்கிட்டு வரும் இவனுக்கு. இதே வந்து தங்கச்சி காணோன்னா இவன் இவ்வளோ சீரியஸாக தேட மாட்டான். இப்போ அந்த நந்தினி ஜெயிலில் இருக்கான்னு சொன்னோடனே எவ்வளோ சீரியஸாக தேடுறான் அப்படிங்கிற மாதிரி சுந்தரவழி இது சொல்கிறாங்க. உடனே அருணாச்சலம், ஐயோ எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலை தான், கொஞ்சம் அமைதியாக தான் இருவேன், அவன் என்ன சொல்கிறான் நான் போய் கேட்டு வரேன், போங்க நீங்கள் அவனை தூக்கி வச்சு தானே ஆடுவீங்க, இதானே இந்த குடும்பத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து நம்ம சூர்யா வந்து அருணாச்சலத்துக்கிட்ட பேசுகிறாங்க. டாடி, இந்த மாதிரி வந்து நந்தினியை நம்ம யூஸ்வலாக ஒரு ஜெயில் போகல டாடி, அங்கே வைக்கல, நந்தினியை வேற ஒரு ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் வச்சுருக்காங்க, நம்ம நந்தினியை எடுக்க போகணும், நம்ம லாயரை வந்து கூட்டிகிட்டு போகலாம் டாடி இமிடியேட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சூர்யா, நீ சொல்கிறது நல்ல யோசனை தான், நான் வந்து அவருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயருக்கு அருணாச்சலம் வந்து கால் பண்ணுறாங்க. சார், இந்த மாதிரி வந்து என்னோடய மருமகள் வந்து ஜெயிலில் வச்சுருக்காங்க சார், அவள் எப்படி கேரக்டர்னு உங்களுக்கே தெரியும்ல சார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் என் மருமகளை காப்பாற்றுங்க சார், கொஞ்சம் ஜெயில் வரைக்கும் வர முடியுமா, அவங்கள பெயிலில் வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார், அவங்களுக்கு எதிராக எதுவும் ப்ரூஃப் இருக்கா சார் போலீஸ் ஸ்டேஷனில், சார் ஏதோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க சார், அது என்ன ரிப்போர்ட்டு, அது உண்மையிலே அந்த ரிப்போர்ட்டு தானா, அதில் எதுக்கு இப்படி வந்திருக்கு எதுவுமே தெரியல சார், அதான் சார் அப்படின்னு. சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்கள் சார், நான் வந்து வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வக்கீல் வந்து ஃபோனை வச்சுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த வக்கீலும் வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சார் வந்துட்டிங்களா சார், ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு அப்படின்னு. சரி சார், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல், போலீஸு எல்லாருமே வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம நந்தினி வந்து பார்க்குறாங்க. ஜெயிலில் நம்ம சூர்யா வந்துட்டு நந்தினி கிட்டே பேசுகிறாங்க. நந்தினி ஒன்றும் பயப்படாத நந்தினி, நான் உன் கூடவே தான் இருக்கிறேன், உன்னைய வெளியே எடுக்கிறதுக்காக தான் டேடி வக்கீல் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரு, கண்டிப்பாக உன்னை வெளியே எடுத்துருவாரு, நீ எதுக்காகவும் கவலைப்படாத நந்தினி, அண்டு ரொம்ப ரொம்ப சாரி நந்தினி, இந்த ஒரு பிரச்சனையில் நீ இப்படி வந்து மாட்டிக்கிட்டதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யா சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இங்கே சில விஷயங்கள் வினோதமாக நடக்குது, அந்த பரமேஸ்வரி இருக்கால சார், அவள் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பண்ண சில விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த பரமேஸ்வரி இந்த ஜெயிலில் என்னை வந்து அடிக்கணும், என்னை கொடுமைப்படுத்தணும்னு ஆள்லாம் வச்சுருந்தா சார், இந்த 2 பொம்பளைங்க இருக்கிற ஜெயில், அந்த 2 பொம்பளைங்க இருக்காங்களே என் பின்னாடி, அவங்க என்னை அடிக்கிறக்காக வந்தாங்க, ஆனால் நான் அவங்கள அடி துவச்சி எடுத்துட்டேன், இனி அவங்க என்னை சீண்ட மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க.
சூப்பர் நந்தினி, சூப்பர் நந்தினி. உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமா? கண்டிப்பாக உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு நந்தினி. நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சூர்யா சார், அந்த நம்பிக்கையில் தான் நானே இருக்கேன். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சூர்யா சார் அப்படின்னு. அப்போ தான் வந்து நம்ம நந்தினி சொல்லவும் அருணாச்சல ஐயா வக்கீலை கூப்பிட்டு வராங்க. அப்போ தான் வக்கீல் வந்து நந்தினி கிட்டே பேசுகிறாங்க. ஏம்மா நந்தினி, நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா. இன்னும் ஒரு 1 டேயில் உனக்கு பெயில் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவோம்மா. நீ எதுக்கும் யோசிக்காத. சரி சார், அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல சார். நான் எதுவும் யோசிக்கலை. எனக்கு இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் பார்த்துப்பேன். நான் எதாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பேன் சார். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. நந்தினி, என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியல நந்தினி. நீ எங்கேயாச்சும் துருத்துருன்னு இருப்ப. ஆனால் நீ இப்போ இல்லாமல் அந்த வீடே எப்படி இருக்குது தெரியுமா நந்தினி? வெறிச்சோடி போய் கிடக்கு. அந்த வீடே இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது நந்தினி நீ இல்லாமல் அப்படின்னு. அத்தான் சார், தயவு செஞ்சு நீங்கள் யோசிக்காதீங்க அத்தான் சார். அதான் சொல்கிறாங்கல்ல வக்கீல், 1 டேயில் நான் வெளியே வந்துடுவேன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சார் தெரிய போகுது? அதுக்கப்புறம் நம்ம யார் குற்றவாளிங்கிறது நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம். நந்தினி, இது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். குற்றவாளிங்கிறத நம்ம இம்மிடியேட்டாக கண்டுபிடிச்சி ஆகணும் நந்தினி. இன்னுமே வந்து நம்ம இப்படி கண்டுபிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நந்தினி. நம்ம எப்படியாச்சும் இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும் நந்தினி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம நந்தினி, சரி சார், அத்தான் சார், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம அந்த குற்றவாளி யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தான் போகிறோம். எனக்கு என்னமோ அந்த ரஞ்சித் மேலே தான் இன்னும் வரைக்கும் டவுட்டாக இருக்குது சார். ஆனால் இந்த ரஞ்சித் மட்டும் இந்த காரியத்தை பண்ணலை, வெளியே இருந்து எவனோ இந்த காரியத்தை பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது தான் சூர்யாவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ரஞ்சிதாவை கௌஷிக் வந்து தூக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து ரஞ்சிதாவை ப்ரோ நீங்கள் ஹெல்மெட் எடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னோடனே கௌஷிக் வந்து எஸ் ஆகிருப்பாங்கள்ல. இப்போது ஞாபகம் வருது நம்ம சூர்யாவுக்கு. ஒருத்தவன், ஆமாம் நந்தினி, நீ சொல்கிறது சரிதான். உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா ரஞ்சிதாவை ஒருத்தவன் பைக்கில் வச்சு கூப்பிட்டு போனான். அப்போ தான் வந்து நான் நீங்கள் ஹெல்மெட் எடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு அவன் அங்கேருந்து எஸ் ஆகிட்டான். ஒருவேளை நம்ம ரஞ்சிதாவை அவன் எதுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்ல, சார் கண்டிப்பாக நம்ம ரஞ்சிதாவை கிட்னாப் பண்ணுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். அவன் கண்டிப்பாக அந்த ரஞ்சித்தோட ஆளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் சார், அவங்கள கெஞ்சி கேட்குறேன், ரஞ்சிதாவையும் புனிதாவையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு நந்தினி வந்து ஒரு அலாட் கொடுத்துறாங்க சூர்யா கிட்ட. உடனே சரி நந்தினி, நீ எதுவும் யோசிக்காத. ரஞ்சிதாவும் புனிதாவும் உனக்கு மட்டும் தங்கச்சி இல்லை, எனக்கும் தங்கச்சி தான். அவங்கள நான் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. இனிமேலும் அந்த வில்லைங்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ரஞ்சித்தோட ஆளு மொத்த பேரையும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இனிமேல் எல்லா விஷயத்தையும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.